இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.9 தான் பார்க்க போகிறோம். கொணரி பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவம் பெறுகிறது. கொணரி பட்டையிலிருந்துனா கன்வேயர் மூலமாக கொட்டக்கூடிய உப்பு கூம்பு வடிவம்னா கோன் ஷேப்பில் கொட்டிகிட்டு இருக்கு. அது ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ வேகத்தில் கொட்டுதுன்னா 30 கனமீட்டர். அது எப்படி எழுதலாம்? dv/dt = 30 மீட்டர் கியூப் ஒரு நிமிடத்திற்கு இல்லையா, அதனால் பர் நிமிடம்னு எழுதணும். மேலும் கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளது. கூம்பின் உயரம் ஹச்னு வச்சுக்கலாம், அடிமானத்தின் விட்டம்னா டி. எப்படி இதெல்லாம் ரெண்டு ஆரம் சேர்ந்தது ஒரு விட்டமா எப்படி வச்சுக்கலாமா? h = 2r. உங்களுக்கு r மட்டும் வேணும்னா h/2. 10 மீட்டர் உயரம் எனும்போது கூம்பின் உயரம் எவ்வேகத்தில் அதிகரிக்கும்? h = 10 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா dh/dt என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நம்ம. v = 1/3 pi r² h. 1/3 pi rக்கு பதிலாக h/2 whole square h. 1/3 pi h² by 2 ஸ்கொயர் பண்ணால் 4 into h. 1/3 pi h ஸ்கொயரும் ஹச்சும் பண்ணோன்னா h³ divided by 4. இப்போ 1/3 into 4 12 pi h³. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நம்ம. v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv/dt = 1/12 pi h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h³ - 1 h பண்ணுறதுனால dh/dt 1 3s are 3 4 3s are 12 4 pi h 3ல 1 போயிடுச்சுன்னா 2 dh/dt. நம்ம dh/dt தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. இப்போ dh/dt = 1/4 இந்தாண்ட வந்தால் 4/1. அந்த மாதிரி கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இது எப்படி மாறும்? 1/pi h² dv/dt. இதை 4 pi hன்றது என்ன நம்மளுக்கு? hன்றது 10ன்னு இருக்குது இல்லைங்களா? இந்த இப்போ hக்கு பதிலாக 10 போட்டு ஹோல் ஸ்கொயர். dv/dtன்றது ஆரம்பத்திலே நம்ம எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, 30. இப்போ 4/pi 100. 10 ஸ்கொயர் பண்ணால் 100 into 30. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 3 10s are 30, 10 10s are 100, 2 2s are 4, 5 2s are 10. இப்போ 2 3 மல்டிபிள் பண்ணால் 6. 5 pi 6/5 pi மீட்டர் பர் நிமிடம். Thanks for watching.